நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மார்கழி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, சுமாரான பலனா சூப்பரான பலனா பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது ராசிநாதன் ராசியில் ஒரு வாரம் இருக்கார், நல்ல இடம்தான். 2ஆம் இடத்துல கடைசி 3 வாரம் போகிறாரு. ஸோ அப்போது நல்லவன் நல்ல இடத்துல இருந்து அது குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார்னு சொன்னாலே அவருடைய சிந்தனைகள், உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும், எப்படி இன்கம் அதிகப்படுத்துறது, குடும்பத்தை எப்படி அமைதியாக கொண்டு செல்வது, வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்களுக்கும் மிக சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்லா இருக்குமா தொழில்? சூப்பராக இருக்குங்க. 10ஆம் வீட்டை குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு என்னங்க வேணும்? அப்போது ஏனோ தானோன்னு கூட தொழில் இது வரைக்கும் சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விருத்தி பண்ணுவீங்க, அபிவிருத்தி பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தொழில் சிறப்பாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனியார் உத்தியோகம், அரசு உத்தியோகம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால அந்த 10க்குடையவன் சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் தனுசில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது வேலையில், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ராஜகிரகங்களான சூரியன், செவ்வாயை குரு பார்க்கிறது, 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அரசு உத்தியோகத்துக்காக முழு மூச்சாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள் அந்தந்த துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இது போன்ற அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப 10ஓட 11 இல்லாமல், நீங்கள் 10ஓட 1 இல்லாமல் நீங்கள் அவங்ககிட்டேருந்து விலகி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில், அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லேருந்து நல்லது நடக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பூர்வீகத்தில் போய் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, மனம் வாங்க, தோட்டம் தரவு வைக்க, விவசாயத்தில் முழுமையாக ஈடுபட, இப்படி உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.
சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இது சவாரி எதிர்பார்த்த சவாரி கிடைக்கும், பாத்தில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் வாங்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் காட்டுவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக அது டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா, பேப்பர்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றபடி 5ல் ராகு இருக்கிறார், அற்புதங்க. நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். விரிவாக்கம் பண்ணுவார்னா பூர்வீகத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு பேர் புகழ் உயரும். வீடு கட்டுவீங்க, பிளாட்டு வாங்குவீங்க, இல்லை அங்கே பூர்வீகத்தில் கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. இப்படி பூர்வீகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உயரும். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி இப்போ எம்டி, எம்எஸ், பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன், அதாவது இப்போ இருக்காது, அவங்க தேவையில்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை பங்காளிங்க ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கிறதாக சொல்வார்கள். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எந்த ஒரு லிட்டிகேஷனும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி 6ல் குரு, ஊரில் பகை, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்ந்து 7 பார்க்குறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, உறுதுணை, நண்பர்களால் ஆதாயம், அதே செய்யும் தொழிலில் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் மூலம் நல்லது நடக்கும். கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஏன், அதாவது அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருக்கும் கலைஞர்களும் சரி, பின்னாடி இயங்கக்கூடிய கலைஞர்களும் சரி, இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால். அது மட்டும் இல்லைங்க, வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், சேல்ஸ்மேன், துணி வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், சேல்ஸ்மேன்ஸ், இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இன்டீரியர் டெக்கரேஷன்னு சொல்லுவாங்க. அழகு நிலையம், அழகு ஒப்பனை நிலையம், பெயிண்டர், கலைஞர்கள், அதாவது ஆர்டிஸ்ட், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம். மிக மிக பிரமாதமாக விளங்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் வீட்டை முதல் வாரம் தான் சனி பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. 10ஆம் வீட்டை சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த 3 வாரம் சூப்பருங்க. எப்படி சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகும். இல்லை தொழில் இதை தான் பண்ணுறதா, இல்லை வேறு தொழிலை மாற்றி அமைக்கிறதான்னு ஒரு டிஸ்பியூட்டில் ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் தொழில், இதுதான் உத்தியோகம் அப்படின்ற ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா குருவும் பார்க்குறார், சுக்கிரன் சனி பகவானும் பார்க்குறார். ரொம்ப அற்புதங்க. அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் வீட்டை குரு சனி பார்ப்பதால் ரொம்பவும் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த நிலையில் இருப்பவர்கள், அரசாங்கத்தில், அதாவது அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு
தொழிலை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். அற்புதமான ஒரு காலகட்டம். அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வித் சின்சியாரிட்டி டெடிகேஷனாக வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க, வியர்வை சிந்தி உழைப்பீர்கள், அதிகப்படியான உழைப்பை சிந்துவீர்கள். அப்போ இன்புட்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக வரத்தானே வரும். அப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன். ஆதலால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. 11ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. சூப்பருங்க. சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சாதனையாளர்களாக மாறப்போகிறீர்கள். இதுவரைக்கும் 10ஓட 11 இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகட்டும் உத்தியோக ரீதியாகட்டும் மற்றவர்களால் கவரப்படுவீர்கள், ஈர்க்கப்படுவீர்கள், பேசப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த விருச்சிகத்துக்கு 10, 11, 12 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இரவு பிரயாணம் செய்யாதீர்கள், வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி இந்த விருச்சிக ராசி தொழில் உத்தியோகம் மேன்மை சிறந்து விளங்கப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. செலவுகள் கம்மியாக தான் இருக்கும். வருமானம் ரெட்டிப்பு வருமானம் உங்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பில் தங்கக்கூடிய அமைப்பு. அலைச்சல் அதாவது பிரச்சனையான வாரமாக நிச்சயமாக இல்லை. இந்த விருச்சிக ராசிக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம், அலைச்சல் கூடிய வாரமாக இல்லவே இல்லை. இப்போ மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.